கனவுல கூட நினச்சி பார்க்கல. எங்க அண்ணன் ஸ்டாலின் அண்ணா தான் வரணும்னு நாங்க கனவுலயே நினச்சுன்னு இருந்தோம். அவர் தான் வருவாரு. இது ஏதோ சின்ன பசங்க ஏதோ விளாட்டா பேசுதுங்க. நடிகர் தானே. அவன் ஏதோ இதில போறான், அப்படி வரான். நடிகர் அவன் ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்க. அப்படி போறாங்கன்னு நினச்சோம் நாங்க தவிர வச்சு, இந்த எலெக்ஷன்ல இவன் ஜெயிப்பான்னு நாங்க நினைச்சே பார்க்கல. விஜய் ஜெயிப்பான்னு. நாங்க நினைக்கவே இல்லை. நினச்சே பார்க்கல. அவர் தோப்பாருன்னு நினச்சே பார்க்கல. இதெல்லாம் வாலிபான பிள்ளைங்க இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்கள கூட ரொம்ப துன்புறுத்தி இதை போட வச்சுறாங்கன்னா தமிழ்நாடை நினச்சே பார்க்க முடியல. இது எப்படி ஆகும்னு எங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி இருக்குது வாலிபான பிள்ளைங்க. ஸ்டார்டிங் 23ஆம் தேதி ஒரு 9 வயசு குழந்தைய அவங்க வட்டச்செயல் விஜயில் இருந்த வட்டச்செயல் பண்ணியிருக்கிறான் பார்த்தீங்களா. அப்புறம் அவர் இது அவங்க எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார தாமு அவரு கத்தியை வச்சு கேக் வெட்டுறாரு. பாண்டிச்சேரிக்கு அண்ணாண்டா எல்லாம் வயசு பசங்க அவ்வளோ அராஜகம் பண்ணுறானுங்க. இது இப்போவே இப்படி இருக்கும் போது இன்னும் கனவுல கூட நினைக்க முடியலையே. இன்னும் எவ்வளோ நடக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னாரு, ஒயின் ஷாப்பை எடுக்கிறேன்னாரு, இதெல்லாம் எடுத்துருவாரா? நாங்கள் பக்கா டிஎம்கே தான். பசங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க போட சொல்லி. நல்லாச்சு, சரி மாற்றம் வருன்றதுனால தான் மாற்றணும். ஆனால் அந்த 3 நாளாக கொஞ்சம் ப்ரெஷர் எங்களுக்கு அதிகமாக ஆகிங்குது. ஃபேமிலியில் இருக்கிறதுக்கும் கொள்றதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. ஆனால் இப்போ எங்களுக்கு அது விருப்பம் இல்லை செய்யறதுக்கு.